ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி 2025 மாத நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 2025 மாத நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமாக ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தேசிய சுற்றுலா தினம் நேஷனல் டூரிசம் டே கடைபிடிக்கப்படும் தினம் எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 25. இரண்டாவது கேள்வி, இவற்றில் எந்த நகரில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை தொடங்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, 113 பேர். பத்மஸ்ரீ விருது பார்த்தீங்கன்னாக்கா 2025 113 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. நான்காவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய தரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜாம்நகர், குஜராத் மாநிலம். ஐந்தாவது கேள்வி, இந்தியாவின் பழமையான புத்தக கண்காட்சியான போய் மேளா புத்தக கண்காட்சி எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கொல்கத்தா. ஆறாவது கேள்வி, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தாய்லாந்து. ஏழாவது கேள்வி, சமன் சஞ்சீவின் செயலியை உருவாக்கியுள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஹரியானா. எட்டாவது கேள்வி, தரவு பாதுகாப்பு தினம் டேட்டா ப்ரொடெக்ஷன் டே கடைபிடிக்கப்படுவது எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 28. ஜனவரி 28 பார்த்தீங்கன்னாக்கா தரவு பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஒன்பதாவது கேள்வி, புவிசார் குறியீடு பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, உத்தரப்பிரதேசம். 10வது கேள்வி, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 ஏப்ரல் 2025. 11வது கேள்வி, அசாம் மாநிலத்தின் 2வது தலைநகரமாக மாற உள்ள நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, திப்ருகர். இதுதான் அசாம் மாநிலத்தோட 2வது தலைநகர். 12வது கேள்வி, பின்வரும் எந்த ராக்கெட் மூலம் இஸ்ரோவின் 100வது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, GSLV F-15. இது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட 100வது ராக்கெட் வந்து விண்ணில் ஏவனாங்க. 13வது கேள்வி, இவற்றில் எந்த மாநிலம் நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர் திட்டத்தை தொடங்கியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, நாகாலாந்து. 14வது கேள்வி, டீப்சீக் என்னும் AI-ஐ உருவாக்கியுள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, சீனா. 15வது கேள்வி, இந்திய செய்தித்தாள் தினம் இந்தியன் நியூஸ் பேப்பர் டே கடைபிடிக்கப்படுவது எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜனவரி 29. 16வது கேள்வி, போடா தியோஹர் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இமாச்சல பிரதேசம். 17வது கேள்வி, மொட்டை மாடி சுற்றுலா எந்த நகரில் பிரபலமாக மேற்கொள்ளப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, அகமதாபாத்.
18வது கேள்வி, மௌசம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் டி, வானிலை முன்னறிவிப்பு. 19வது கேள்வி, உலகின் முதல் 300 மெகாவாட் திறன் கொண்ட அழுத்தப்பட்ட காற்று ஆற்றல் சேமிப்பு நிலையத்தை தொடங்கிய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஜப்பான். 20வது கேள்வி, இவற்றில் எந்த மாநிலத்தில் புருலியா ஆய்வகம் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, மேற்கு வங்கம். 21வது கேள்வி, தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, நிஜாமாபாத். 22வது கேள்வி, பாரத் ரன் பூமி தரிசனம் என்பது எதனுடன் தொடர்புடையது? பாரத் ரன் பூமி தரிசனம் என்பது எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் டி, போர்க்கள சுற்றுலா. 23வது கேள்வி, ஷிகாரி தேவி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இமாச்சல பிரதேசம். 24வது கேள்வி, 2025ஆம் ஆண்டு கம்பாலா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஆப்பிரிக்க ஒன்றியம். 25வது கேள்வி, உலகளவில் இயற்கை ரப்பரின் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தோனேஷியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.